ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1029. பகவான் ராமச்சந்திரர் அவர்கள் இப்போது தனது லீலையினை முடித்து கொள்ளும் கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீராமரது பூவுலக லீலைகள் முடிவுறும் தருணம் நெருங்கிய போது ஒரு நாள் காலன் ஊராகச் செல்லும் துறவியின் வேடத்தில் அயோத்திக்கு வந்துவிட்டார். அரண்மனை வாசலில் அடைந்தவுடன் அவர் லக்ஷ்மணர் இடம் அறிவித்தார், நான் பிரம்மதேவருடைய தூதுவன் ஆவேன். மிக மிக முக்கியமான பணி உடன் வந்து இருப்பதால் உடனடியாக பகவான் ஸ்ரீராமச்சந்திரரை காண விரும்புகின்றேன் என்றார் அவர். பிரம்ம தேஜஸ் நிரம்பிய அந்த காலதேவன் ரிஷியின் ரூபத்தில் மாளிகையில் பிரவேசித்த போது ராமர் அவரை மரியாதையுடன் தங்க சிம்மாசனத்தில் அமர்த்தி விசாரித்தார். புனிதமானவரே, உமது நிச்சயத்தின் நோக்கம் என்ன? ஏதேனும் செய்தி தெரிவிக்க வந்து இருக்கின்றீர்களா என கேட்டார் அவர். அதற்கு அந்த தூதுவர் பதிலளித்தார், அரசே, பிரம்மதேவரின் வேண்டுகோளை நீங்கள் மதிக்க விரும்பினால் நமது சந்திப்பை இரகசியமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு உரித்தானவை கிடையாது. நம் இருவருக்கும் இடையே நிகழும் இந்த உரையாடலை யாரேனும் ஒட்டு கேட்டால் அவன் விரைவில் மரணத்தை சந்தித்தாக வேண்டும். ராமா, எவரேனும் நமது சந்திப்பில் குறுக்கிட்டால் அவர்கள் இடமிருக்கும் எல்லா தொடர்புகளையும் தயக்கமில்லாமல் உடனடியாக விட்டு ஒழிப்பேன் என நீங்கள் எனக்கு உறுதியளிக்க வேண்டும் என்றான் அவன். இதனை கேட்ட ராமர் அப்படியே ஆகட்டும் என உரைத்துவிட்டு லக்ஷ்மணர் இடம் கூறினார். இந்த சந்திப்பு மிக மிக இரகசியமானது என்பதால் வாயில் காவலனை அனுப்பிவிட்டு நீயே வாசலில் காவலுக்கு நிற்க வேண்டும் என்றார் அவர். தனிமையை உறுதி செய்ததும் தூதுவன் ரூபத்தில் வந்து இருந்த மரணதேவன் கூறினான், முற்பிறவில் நான் பிரம்மதேவரின் மகனாக இருந்தேன். இப்பொழுது நான் அனைத்தையும் விழுங்கும் நித்திய காலமாக இருக்கின்றேன். அரசே, பிரபஞ்சத்தின் பாட்டனரான பிரம்மதேவர் பின்வரும் வார்த்தைகள் உமக்கு வழங்கி இருக்கின்றார். எம்பெருமானே ராமா, பரமபுருஷ பகவானே, பணிவான வணக்கம். இந்த பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்பு நீங்கள் கர்பூதகசாய் விஷ்ணுவின் ரூபத்தில் பிரளய நீரில் சயனித்து இருந்தீர்கள். பிறகு இந்த பிரபஞ்சத்தை முன்பு இருந்தவாறு மீண்டும் சிருஷ்டிப்பதற்கான தேவை ஏற்பட்ட போது பிரம்மதேவனாகிய நான் உமது தொப்புள் கொடியிலிருந்து வளரும் பிரகாசமிகுந்த தாமரையில் இருந்து பிறந்தேன். நான் எனது பிறப்பிற்கு பின்பு உலகத்தை படைக்கும் பொறுப்பு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. அதன் பின்பு சிரதகசாய் விஷ்ணுவின் ரூபத்தை ஏற்று இந்த பிரபஞ்சத்தின் பராமரிப்பாளராக இருக்கும்படி நான் வேண்டுகோள் விடுவிக்கப்பட்டேன். அன்றிலிருந்து நீங்கள் எண்ணற்ற தெய்வீக ரூபத்தில் தோன்றி பூமியின் பாரத்தை விடுவித்து விட்டீர்கள். தற்போது நீங்கள் ராவணனை கொல்வதற்காக தோன்றி இந்த பூவுலகை 11,000 ஆண்டுகள் ஆண்டு விட்டீர்கள். தற்போது உமது இந்த அவதாரத்தின் காலம் பூர்த்தியாகிவிட்டது. இனிமேல் இந்த பௌதிக உலகில் இருக்க வேண்டிய தேவை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் விரும்பினால் மீண்டும் உங்களது திருநாட்டிற்கு சென்று தேவர்களை ஆட்சி புரிவதை தொடரலாம். எங்கும் வியாபித்திருக்கும் முழுமுதற் கடவுளாகிய ராமா, எனது பலமும் வாழ்வின் ஆதாரம் தாங்களே ஆவீர்கள். ஆகவே எனது மரியாதை கலந்த நமஸ்காரங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். காலன் இப்பொழுது கூறியதை அனைத்தும் கூர்ந்து கவனித்த பின்பு ராமர் புன்முறுவலுடன் பதிலளித்தார், நீங்கள் கூறியவை உண்மையே ஆகும். எல்லா நல்ல அதிர்ஷ்டமும் உமக்கு உரித்தாகட்டும். நீங்கள் தற்போது சென்று விடலாம். தேவர்களின் நோக்கத்தினை நான் நிறைவேற்றிவிட்டதால் வெகு விரைவில் எனது தெய்வீக இருப்பிடத்திற்கு திரும்புவேன் என பிரம்மதேவரிடம் கூறுங்கள் என்றார் அவர். இப்படியாக இருக்கும் அந்த சமயம் ராமரும் தூதுவனும் உரையாடிக்கொண்டு இருந்த அந்த சமயத்தில் துர்வாச முனிவர் அவசரமாக அரண்மனைக்கு வருகை புரிந்தார். லக்ஷ்மணர் அவரை வரவேற்கச் சென்றபோது ரிஷி அவரிடம், நான் மிக மிக அவசரமாக வேலையாக இங்கு வந்து இருக்கிறேன். ராமரை உடனடியாக பார்க்க வேண்டும் என மிக மிக வற்புறுத்தினார். இதனை கேட்ட லக்ஷ்மணர் துர்வாச முனிவர் இடம் கூறினார், எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னை
குறுக்கிடக்கூடாது என ராமர் கடுமையான நிபந்தனை விதித்து இருக்கின்றார். முனி சிரேஷ்டர் அவர்களை தாயை கூர்ந்து பொறுமையுடன் சிறிது நேரம் காத்திருங்கள் என்றார் அவர். இப்படியாக லக்ஷ்மணர் இவ்வாறு எடுத்து உரைத்த போதிலும் மிக மிக சிற்றம் அடைந்த துர்வாசர் சுட்டரிக்கும் கண்களுடன் கடுமையாக எச்சரித்தார். எனது வருகையை உடனடியாக அவரிடம் அறிவிக்கவும். நீ முட்டாள்தனமாக எனது உத்தரவிற்கு கீழ்ப்படிய கிடையாது என்றால் உன்னோடு சேர்த்து ராமர், பரதர், இஸ்வாகு வம்சம் மற்றும் முழு கோசல நாட்டை சபித்து விடுவேன். நான் பொறுமை இழப்பதற்கு முன்பாக விரைந்து செல்வாயாக என்றார் அவர். இப்பொழுது ராமர் காலன் உடன் உரையாடுவதில் குறுக்கிட்டு விட்டால் அது தனது மரணத்திற்கு வழிவகுக்கும் என்பதை லக்ஷ்மணர் அறிந்து இருந்தார். இருப்பினும் துர்வாசரின் சாபத்தை நினைத்து அனைவரின் பெரிய அழிவிற்கு காரணம் ஆவதை விட நான் மட்டும் துன்பப்படுவது சிறந்தது என தீர்மானித்து விட்டார் அவர். அதன்படியாக லக்ஷ்மணர் அவர்கள் இருவரும் உரையாடி கொண்டு இருந்த அறைக்கு சென்று விட்டார். துர்வாசரின் வருகை அறிவித்தவுடன் ராமர் காலன் இடமிருந்து விடைபெற்று விரைந்து சென்று முனிவரை சந்தித்தார். ராமர் துர்வாசரிடம் கூப்பிய கரங்கள் உடன் கேட்டார். தலை சிறந்த பிராமண முனிவரே, உமது மகிழ்ச்சிக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என கேட்டார் அவர். அதற்கு வந்து இருந்த துர்வாச முனிவர் கூறினார், நற்குணங்கள் நிறைந்த அரசே, நான் இப்போதுதான் என்னுடைய 1000 ஆண்டு கால தவத்தை நிறைவு செய்து விட்டேன். நான் உண்பதற்காக உங்களால் ஏதேனும் வழங்க முடியுமா? அதனைத் தொடர்ந்து ராமர் துர்வாசருக்கு முதல் தர விருந்தினை அளித்து கௌரவித்து அனுப்பினார். முனிவரும் பூரண திருப்தியுடன் சென்றார். இப்பொழுது துர்வாசர் விடைபெற்றவுடன் காலனுக்கு கொடுத்த வாக்குறுதி ராமரின் நினைவுக்கு வந்துவிட்டது. உடனடியாக கொடூரமான துயரம் அவரை ஆட்கொண்டு விட்டது. மிக மிக நெருங்கிய தோழராகிய லக்ஷ்மணரை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் ராமர் தலை தாழ்த்தியவாறு விவேகத்தை பறிகொடுத்தவராக சோகத்தில் செய்வது அறியாது நின்று கொண்டு இருந்தார் அவர். துயரத்தில் ஆழ்ந்து இருந்த அண்ணன் இடம் லக்ஷ்மணர் உற்சாகத்துடன் கூறினார், ராமா, விதியின் உயர்ந்த கட்டுப்பாட்டின் கீழ் நடக்கும் தவிர்க்க முடியாத ஒன்றை நினைத்து நீங்கள் வருந்தக்கூடாது. கடமை என்பது பற்றுதலோ வெறுப்போ இல்லாமல் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகையால் தாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற தயக்கமில்லாமல் என்னை துறந்து விடுங்கள் என்றார் அவர். ராமர் இப்பொழுது தமது மந்திரிகளை அழைத்து நடந்தவற்றை எல்லாவற்றையும் விளக்கிய பின்பு அவர்களது ஆலோசனை கேட்டார். நீண்ட நேர அமைதிக்கு பின்பு வசிஷ்டர் ராமரிடம் கூறினார், அன்புள்ள ராமா, உங்களுக்கு நிகழ்ந்திருக்கும் அனைத்தையும் எனது தவ வலிமையினால் நான் முன்கூட்டி அறிந்து கொண்டேன். தற்போது நீங்கள் உமது வாக்கினை காப்பாற்ற வேண்டும். இல்லையென்றால் இதுவரை உமது வாழ்வில் பின்பற்றிய அறம் உம்மை விட்டுவிட்டு அகன்றுவிடும். அறக்கொள்கைகள் வீழ்ச்சியடைந்தால் உலகம் நாளடைவில் சீரழிந்துவிடும். ஆகவே உமது சத்தியத்தை காத்து லக்ஷ்மணரை நாடு கடத்திவிடவும் என்றார் அவர். ஆழ்ந்து யோசித்த பின்பு ராமர் சபையோர் மத்தியில் லக்ஷ்மணரிடம் அறிவித்தார், தர்மத்தை காப்பதற்கான எனது கட்டளை கேட்பாயாக. நீ அயோத்தியிலிருந்து வெளியே சென்றுவிடு என கூறிவிட்டார். இப்பொழுது ராமரின் முடிவை மந்திரிகள் அனைவரும் பாராட்டினார்கள். அதன் பிறகு லக்ஷ்மணர் சரையு நதிக்கரைக்கு சென்று மனதை தியானத்தில் ஆழ்த்தினார். தக்க நேரம் வந்ததும் இந்திரன் தெய்வீக ரதத்தில் அங்கு தோன்றினார். இவ்வாறாக லக்ஷ்மணர் தமது தெய்வீக உடல் உடன் விண்ணுலகம் சென்று விட்டார். அப்போது கந்தர்வர்கள் பாடினார்கள், ஆடினார்கள், அப்சராக்கள் ஆடினார்கள், பாடினார்கள், தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். இப்பொழுது லக்ஷ்மணர் மறைந்த பின்பு ராமர் பரதரை அரியணையில் அமர்த்திவிட்டு தாமும் லக்ஷ்மணர் பாதை பின்பற்ற விரும்பினார். ஆயினும் ராமர் இல்லாமல் ராஜ்யத்தை அனுபவிப்பதை விட அவருடன் காட்டிற்கு செல்வது சிறந்தது என எண்ணிய பரதர் அரியணையில் அமர மறுத்துவிட்டார். ஆகவே ராமர் நாட்டை தமது பிள்ளைகளுக்கு பகிர்ந்து அளித்தார். கோசல நாட்டின் தெற்கு பகுதியை குசன் இடமும் வடக்கு பகுதி லவன் இடமும் ஒப்படைத்து விட்டார். தமது இரட்டை மகன்களுக்கு பட்டா அபிஷேகம் செய்த பின்பு ராமர் அவர்களை அரவணைத்து ஏராளமான தங்கத்தையும் ரதத்தையும் குதிரைகளையும் யானைகளையும் அவர்களுக்கு பரிசாக அளித்தார். இப்பொழுது ராமர்
துறவு பூண்டு காட்டிற்கு செல்ல போவதை கேள்விப்பட்ட குடிமக்கள் அவரை பின்தொடர முடிவு செய்துவிட்டார்கள். ராமரை உடனடியாக பிரியப் போகிறோம் என்ற ஆழ்ந்த துயரத்தை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிய கிடையாது. சத்ருக்கணரும் ராமரை பின்தொடர தீர்மானித்து விட்டார். இவ்வாறாக ஸ்ரீராமர் நகரத்தை விட்டுவிட்டு புறப்பட்ட போது பெரிய ஊர்வலமே அவரை பின்தொடர்ந்து சென்றன. ராமரிடம் கொண்ட அன்பினாலும் பக்தியினாலும் அயோத்தியில் இருந்த எல்லா உயிர்களும் அவரை பின்தொடர்ந்து காட்டிற்கு சென்றார்கள். விலங்குகளை கூட அயோத்தியில் காண கிடையாது ஆகும். இப்பொழுது ராமர் அமைதியாக நடந்து சென்றபோது அவர் பூரண துறவுடன் கூடிய விருப்பு வெறுப்பு அற்ற நடுநிலையான மனோபாவத்தை வெளிக்காட்டினார் என்பதை அனைவராலும் காண முடிந்தது. அந்த காட்சி அவர் இந்த உலகை விட்டு செல்ல தயாராக இருப்பதை உணர்த்தியது. ராமரது அனைத்து சக்திகளும் உருவம் எடுத்துக்கொண்டு அவரை பின்தொடர்ந்து வந்தார்கள். ராமரது வலப்புறத்தில் ஸ்ரீதேவியும் இடப்புறத்தில் பூமி தேவியும் நடந்தார்கள். அவருக்கு முன்னால் சக்தி நடந்தாள். மேலும் ஓம்காரம், காயத்ரி, வேதங்கள் முதலிய அளவற்ற சக்திகள் ராமரை பின்தொடர்ந்தனர். சத்ருக்கணரும் அவரது குடும்பத்தினரும் பரதரை பின்தொடர்ந்தார்கள். அவர்களை தொடர்ந்து அக்னிஹோத்திர யாகங்களை கவனித்து கொள்ளும் பிராமணர்கள் வந்தார்கள். பிராமணர்கள் பின்பு எல்லா பிரஜைகளும் தம் தம் தகுதிக்கேற்றவாறு பின்தொடர்ந்தார்கள். அவர்களை பின்தொடர்ந்து எல்லா விலங்குகளும் வந்தன. இப்பொழுது ராமர் சரையு நதிக்கரை அடைந்ததும் சற்று நின்றார். அந்த சமயத்தில் பிரம்மதேவரும் இதர தேவர்களும் தங்களது தெய்வீக விமானத்தில் விண்ணில் தோன்றியதால் அந்த தெய்வீக பிரகாசத்தினால் வானம் ஒளி மிகுந்து காணப்பட்டன. இனிய மனம் கமலும் இதமான காற்று வீசத் தொடங்கியது. கந்தர்வர்களும் அப்சராக்களும் பாடினார்கள், ஆடினார்கள். தேவர்கள் நறுமணம் கமலும் தெய்வீக மலர்களை பொழிந்தார்கள். இப்பொழுது பகவான் ராமச்சந்திரர் நீருக்குள் நுழைந்தபோது பிரம்மதேவர் பின்வரும் பிரார்த்தனை அர்ப்பணித்தார். எம்பெருமானே, பரமபுருஷ பகவானே ராமா, தற்போது நீங்கள் உமது பூவுலக லீலைகளை முடித்துக்கொண்டு பௌதிக உலகிற்கு அப்பால் இருக்கும் உமது தெய்வீக இருப்பிடத்திற்கு திரும்பிச் செல்ல தயாராக இருக்கின்றீர்கள். தாங்களே அந்த நித்திய புருஷரான பகவான் விஷ்ணு பல்வேறு அவதாரங்களில் தோன்றினாலும் உமது தெய்வீக உடல் அழிவு அற்றதும் மாற்றம் இல்லாததும் ஆகும். நீங்களே எல்லா காரணங்களுக்கும் காரணம் ஆவீர். நீங்களே எல்லா உயிர்வாளிகளின் ஆதாரம். நீங்களே படைக்கப்பட்ட அனைத்திற்கும் மூல காரணம் ஆகிய பரம பூரண உண்மை. ஆகவே இருப்பவை அனைத்திற்கும் உமது அம்சமே. எம்பெருமானே, நீங்கள் மிக மிக கருணை உடன் இந்த பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக வந்து உள்ளீர்கள். ஆகவே எங்களது மரியாதைக்குரிய வணக்கங்களை மீண்டும் மீண்டும் அர்ப்பணிக்கின்றோம் என்றார் அவர். பிரம்மாவின் பிரார்த்தனைகளுக்கு பின்பு பகவான் ராமச்சந்திரர் ஆன்மீக வானில் இருக்கும் தமது நித்தியமான தெய்வீக திருநாட்டிற்கு திரும்பிவிட்டார். பரதனும் சத்ருக்கணரும் அவரை பின்தொடர்ந்து விட்டார்கள். தசரதரின் புதல்வர்கள் மட்டுமில்லாமல் அவர்களை பின்பற்றி வந்தவர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீராமர் நித்தியமாக வீற்றிருக்கும் வைகுண்ட லோகத்தை அடைந்து விட்டார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான மா முனிவரும் மிகச்சிறந்த பக்தருமான வால்மீகியால் இயற்றப்பட்டு பரமபுருஷ பகவான் ஸ்ரீராமச்சந்திரன் தெய்வீக லீலைகளை வர்ணிக்கக்கூடிய இராமாயணம் என்னும் இந்த மகா காவியம் இத்துடன் நிறைவு பெறுகின்றது. இந்த காவியம் பரமபுருஷ பகவான் மீது பூரண நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே உரைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த காவியம் பகவான் விஷ்ணுவில் இருந்து வேறுபட்டது கிடையாது. ஒருவன் ஒரே ஒரு ஸ்லோகத்தை கேட்டாலும் கூட அன்றைய தினத்தில் அவன் செய்த எல்லா பாவங்களும் அழிந்துவிடும். அந்த அளவிற்கு இந்த காவியம் சக்தி வாய்ந்தது ஆகும். ஆகவே பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் எனும் மறுபறவை சுழற்சியிலிருந்து விடுதலை பெற விரும்புவோர் இந்த மாபெரும் தெய்வீக இலக்கியத்தை எப்போதும் சுவைப்பதில் ஈடுபடுவார்கள். தினசரியாக இராமாயணத்தை பாராயணம் செய்வதால் அறம், பொருள், இன்பம், வீடு ஆகிய நான்கின் பலனையும் அடைந்து விடலாம். அவற்றையும் தாண்டி வாழ்வின் இறுதி இலக்கான இறை அன்பை வளர்த்து கொள்ளலாம். இப்பொழுதே இராமாயணத்தை கேட்பவருக்கு மிக மிக நன்மை உண்டாகும். கிருஷ்ண உணர்வில் புத்து உணர்ச்சி உண்டாகட்டும்.
ஸ்ரீ ஸ்ரீ சீதா ராமரின் தெய்வீக ரூபங்கள் அவர்களது ஹிருதயத்தில் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.